முதல் டேவோட குவார்டர் ஃபைனலுக்கு வந்தாச்சு. குவார்டர் ஃபைனல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூத்தாம்பூர் விசஸ் தேத்தாம்பட்டி. தேத்தாம்பட்டி டாஸ் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஆப்ஷனை. ஃபீல்டிங் வந்திருக்காங்க. கூத்தாம்பூர் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராஜா மற்றும் சந்துரு. டாஸ் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ண தேத்தாம்பட்டி இப்போது மாற்றிருக்காங்க. பவுலிங் வந்திருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். மேட்ச்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சரண். ஃபஸ்ட் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ண டாஸ் பால் முதல் பாலே குறுக்கு எடுத்துட்டாங்க மிட் விக்கெட் ரீஜியனில். பவுண்டரி கன்ஃபார்ம். பவுண்டரி அந்த முதல் பாலே பவுண்டரி அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க ராஜா பவுலர். நல்ல ஒரு அப் டு ஹேக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்கறத பந்து வச்சு அங்கே பவுலர் கையில இருந்து நல்ல ஸ்டாப் மூணு ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் குத்தி போட்ட பந்து பாடி அட்டாக் ஆன ட்ரை லெக் பை மூலியமா சிங்கிள். பேக் டு பேக் எல்லா பாலுமே ரன்ஸா மாத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் பனிஷ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. பவுண்டரி கன்ஃபார்ம் பவர் பிளே ஆனதுனால பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க ராஜா. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. இன்சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் ஒரு ஓட்டம் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட் ஆகினாங்க. அப் டு ஹேக்கிங் லென்த்தில் மட்டை பண்ணி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். தடுத்து எறிவதற்குள் ஒரு சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. சிங்கிள் பேக் டு பேக். இத்துடன் முதல் ஓவர் பவர் பிளே முடியல. 12 ஆடி இருக்காங்க. பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண நல்ல ஒரு மட்டை பண்ணி பவர் பிளே என்பது நிச்சயமா 4ற்கான வாய்ப்பு. பாலே பவுண்டரி அடிச்சு வெல்கம் பண்ணிருக்காங்க. பெரிய கிரப் பவுலர் சந்திரபட் முதல் பவுண்டரி இந்த ஓவரில். லோட்டாஸ் கனெக்ட் பண்ணி குறுக்கு எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இல்லை. சென்சிபிள் பிளே. இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஹேக்கிங் லென்த்தில் டாட் பால் ஸ்டாப் அவுட் பண்ணி குறுக்க மாறிச்சிட்டாங்க. மிட் விக்கெட் ரீஜியனில் 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி ராஜா பேட்லேருந்து வர 3வது பவுண்டரி இந்த ஓவரில் இந்த இன்னிங்ஸில். சாரி. நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட் ஆகி மிட் விக்கெட் ரீஜியனில் குயிக்காக ட்ராவல் ஆயிருக்கு. 6க்கான சான்ஸா பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் லைனை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ராஜா பவர் பிளேவை சென்சிபிளாக கரெக்டாக மைண்டை போட்டு கேப்பை பார்த்து விளாட்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு குயிக்காக கிளாசிக்கா 6. ராஜா பேட்லேருந்து முதல் 6. இந்த ஓவரில் 4 பேக் டு பேக் பதிவு பண்ணியிருக்காங்க. 31 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம ஒரு ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் போன மேட்சோட ஹீரோ. இந்த தடவை டாப் பேட்ச் முதல் பாலே கேட்ச் தான் மேட்ச் ஆயிருக்கும் கண்டிப்பாக. நல்ல டேக்கன் கூட போய் இந்த ஓவரை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர் பேட்ஸ்மேனா பாலாஜி. வந்த முதல் பாலே ஃப்ளாட்டா நல்லா ஹியூஜ் 6 நினைக்கிறேன். ஹியூஜ் 6 ஃப்ரம் பாலாஜி. அந்த முதல் பாலே பவுலர் வெல்கம் பண்ணிருக்காங்க பாலாஜி. ஸ்லாட்டில் இருந்த பந்து சேம் டைரக்ஷன்ல அதுவும் மாறு பேக் டு பேக். இங்க 2 பதிவு பண்ணிருக்காங்க. குயிக்கா பண்றன்னு வந்திருக்கு பாலாஜி பேட்ல இருந்து. மட்டையிலிருந்து 6-4 என வந்த வண்ணம் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் லெஃப்டியா திரும்பி நின்னாங்க. ரைட்ல கனெக்ட் பண்ணி தரையோட தெரியாம போயிருக்கு. எடுப்பதற்குள் நல்ல ஸ்டாப் மூட ரன்னிங் பிட்வீன் பாப்போம். சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் ஒரு ஓட்டம் மட்டும் பெறும் வாய்ப்பு. ஒரு ஓட்டம் பெறுகின்றனர். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி டாப் ஆயிச்சு மாட்டிருக்காங்க பாப்போம். கேட்ச் தான் மேட்ச் ஆகும் கண்டிப்பா. கேப்ல டிராப் ஆயிருக்கு. ஃபீல்டரும் தாண்டி இருக்கு. நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் குயிக்கா தான் இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் 2 பேருமே. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட் ஆயினாங்க. ஃபுட் லென்த்ல டாட் பால். ஒரு விக்கெட் 3 ஓவர் முடிவு 44. 3 ஓவருமே எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்கு. ஒரு ஸ்டார்ட்னா பெரிய கருப்பு முதல் பாலே நோ பால் நினைக்கிறேன். அம்பேர் கால் டெசிஷன் என்னன்னு தெரியல. கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸா நல்ல ஸ்டாப் லைன்ல ரன்னிங் பிட்வீன். ஈஸி 2. நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இங்கே ஃப்ரீ ஹிட் பாலை நேருக்கு நேர் எடுத்தாங்க. தரையோட தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ஃப்ரீ ஹிட் பாலை இங்கே சிங்கிளில் போட்டு கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ஏரி கமிட் ஆகி இந்த தடவை கேட்சுக்கான வாய்ப்பா ரிவர்ஸ்லேயே போயிருக்காங்க. கேட்ச் எடுக்க முடியாது கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் இந்த பந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. கேப்ல நல்ல டேக்கனுங்க. விக்கெட் முக்கியமான விக்கெட்டை நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் கேட்சில் ராஜா இப்போ நல்லா அடிக்கின்ற ராஜாவோட விக்கெட் பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் கட்டுக்கு போனாங்க. விட்டு கட் பண்ண பார்த்தாங்க. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன்
இந்த தடவையும் கட்டுக்கு போனாங்க. பேக் டு பேக் 2 பாலையுமே டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல கட்டுங்க பாயிண்ட்ல கேப்ல போயிருக்கு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் இப்படின்னு பார்ப்போம். அங்கே ரன் அவுட். ஒரு முடிவில் 52 ஆடி இருக்காங்க. 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா சரண் தனக்கான செகண்ட் ஓவர் முதல் பவர் பிளேவரை கரெக்டாக போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் முதல் பாலே அண்டரில் வந்திருக்கு. இந்த முறை டாட் பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரண். அடுத்த பந்து நல்ல ஒரு அப்டி ஆக்கார் சரண் கையிலேருந்து பவுலரே போட்டு பவுலரே ஓடினாங்க. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிடின்னு பாப்பா சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து மிட் விக்கெட் சான்ஸ் தாண்டி இருக்கு. அங்கே பவுண்டரி பாலாஜி பேட்ல முதல் பவுண்டரி இந்த ஓவர்ல. டாஸ் பால் மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. யாருக்கான வாய்ப்பா கேப்ல தான் போயிருக்கு. பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க பாலாஜி இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு பவுண்டரி பேக் டு பேக் ஹாட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பாலாஜி. ஹாட்ரிக்ல இருந்துச்சு கரெக்டாக மிடானில் வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. ஹாட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க இதோட பாலாஜி. நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் பிளேங்க. ஹாட்ரிக் பவுண்டரிக்கு அப்புறம் சென்சிபிளாக மைண்டை போட்டு கேம் விளாட்றாங்க. இதுதான் கிரிக்கெட் கண்டிப்பாக. அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க சரண். 65 ஆடி இருக்காங்க. 5 ஓவருமே எக்ஸ்பென்சிவாக தான் போயிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு ஓவரும் கம்மியாக போட்டு கொடுக்கல. பார்ப்போம் இந்த ஓவர் எப்படி போட்டு கொடுக்கலாம். பவுலர் சைடு போதா இல்லை பேட்டிங் சைடு போதான்னு பார்ப்போம். இந்த ஓவரை க்ரூசியலான ஓவராக இருக்கணும் கண்டிப்பாக. பவுலர் வின் பண்ணணும்னா பேட்டிங் இங்கே ஆல்ரெடி செட்டில் ஆகி உள்ளே நிற்கிறாங்க பாலாஜி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்திக் நல்ல மாலை பவுலரை போட்டு பவுலரை ஸ்டாப் பண்ணாங்க. சிங்கிள் நிற்க வச்சு மாறினாங்க. யார் ரன் அவுட்ன்றதை பார்த்துருவோம். டெசிஷன் இந்த எண்ட்ல தான் அவுட் கண்டிப்பா. அங்கே கிராஸ் ஆகாத காரணத்தினால விக்கெட் பாலாஜியோட விக்கெட் பறி போகுது. அந்த பேட்ஸ்மேன் பேர் பாலாஜி இல்ல பழனி. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர்ல கரெக்ட்டா எடுத்தாங்க. கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஃபீல்டர் 2 ஓட்டத்துக்கான ரன்னிங் விட்டு ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. ஈஸி 2 ஓட்டங்கள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் நல்ல கட்டுங்க கரெக்டா வாட்ச் பண்ணி தெளிவா பனிஷ் பண்ணாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ அடிக்கக்கூடிய ஃபீல்டர் தான். இந்த தடவை தப்பான த்ரோவா மாறி இருக்கு. சிங்கிள் மாறி இருக்கு. ரன் அவுட். நேருக்கு நேரு பிளாட்டா போயிருக்கு. யாருக்கான வாய்ப்பா அங்கே பவுண்டரி சன்லைட் கரெக்டா பட்டதுனால ஏரி கமிட் ஆகி யாருக்கான வாய்ப்பா செகண்ட் லைன்ல நல்ல ஒரு விக்கெட். தட்டுப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஸ்லாட் இருந்த பந்து குறுக்க எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இருக்கா. நல்ல டேக் லைன்ல விக்கெட். அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 73 ஆடி இருக்காங்க. 74 டார்கெட் தேத்தாமடிக்கு வச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஃபயர் ஆயிருக்கும் கண்டிப்பா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. தேத்தாமடிக்கு வழக்கமோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா பெரிய கிரிப் ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக்ல கார்த்திக் முதல் பாலை ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸை. ஃபர்ஸ்ட் பவுண்டரி முதல் பாலை இந்த முறை நல்ல லைன்ல நேரத்தை பிடிச்சாங்க. டாட் பாலோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் பால் ஒயிட் விட்டு கொடுத்தாலும் ரீச்சுக்கு வந்தாங்க. இந்த தடவை சான்ஸ் 6 கேட்ச் எடுத்துருக்காரு நினைக்கிறீங்க. அப்படியே நின்னுங்கனே அம்பையர் வந்து செக் பண்ணுவாங்க. மொத்தமா போறாங்க. இந்த விக்கெட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாப்போம் என்ன நடக்குது. ஃபீல்டர்ஸ்லாம் போவாதீங்கனே. ஃபீல்டர்ஸ் போவாதீங்கனே. ஸ்டிக்கர் போட முக்கியமான விக்கெட்டை ஒன் ஹேண்ட்ல பிடிச்சு கொடுத்திருக்காங்க. யார் பிடிச்சது கேட்ச்? ஃபீல்டர் வீரமணி பிடிச்சது கேட்ச். இந்த மேட்ச் பாப்போம். ஏனா பிடிச்சது பெரிய கருப்பு விக்கெட். நல்ல கேட்ச் ப்ரோ. ஆலர் அப் டு ஆக்கர் டாட் பால். நீ பேட்ஸ்மேன் சரண் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்கர் வந்தாங்க. ஸ்லாட் இருந்த பந்து மிடான்ல நல்ல டேக் அண்ட் லைன்ல ராஜா பேக் டு பேக் 2 நல்ல கேட்ச் பிடிச்சு கொடுத்திருக்காங்க ஃபீல்டர்ஸ் ராஜா மற்றும் வீரமணி. நெக்ஸ்ட் ஒன் நல்ல லென்த் பிடிச்சாங்க. டாட் பால் நல்ல ஒரு பந்து வீச்சு பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸா கனெக்ட் பண்ணாங்க. சரியான கனெக்ட்ல கேப்ல போய் கவர் திசையில பவுண்டரி போகாத ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பந்து
ரன்னிங் மீட்டிங் 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. 2 ஓட்டங்கள். நன்றி நடுவரே. லாஸ்ட் இந்த ரன்னோட இந்த ஓவர் முடிக்காங்க லோகேஷ் சிங்ஸ்டன். 2 விக்கெட் 2 முக்கியமான விக்கெட் பிடிச்சு கொடுத்து 3 ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்க பவர் பிளே ஓவரை. பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ணா ராஜா. ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேரு கார்த்தி பேட்ல இருந்து முதல் ஆறான்னு பார்ப்போம். சான்ஸ் பவர் அங்க ரன்னிங் கேட்ச். நல்ல ட்ரைங்க. வாழ்த்துக்கள். உண்மையாவே நல்ல ஒரு எஃபர்ட். எந்த ஒரு இடத்துலயும் பெரிய ஸ்கோர் இல்லாம போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபீல்டரும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பவுலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஸ்லாட்டி இருந்த பந்து கேப்ல போயிருக்கு. நிச்சயம் கண்டிப்பா பவுண்டரி கிடைக்கும் பவர் பிளே காரணத்தினால. கார்த்திக் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. நல்லதொரு மட்டை பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் நேருக்கு நேரு. நிச்சயம் நான்கிற்கான வாய்ப்பு. கேப்லாம் போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குமான்னு பாப்போம். பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணிருக்காங்க கார்த்தி பவர் பிளேல. டாப் பேட்ச் மாட்டிருக்காங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட். நல்லா அடிக்கிற கார்த்தியும் தன்னோட விக்கெட் வெளியே போறாங்க. ஹார்ட் லெக் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் ஏஜ். இங்க பவுலர் போடு பவுலரே வந்தாங்க. டைரக்ட் ஹிட் இருந்தா கண்டிப்பா விக்கெட்டா இருக்கும். மிஸ் ஆயிருக்கு டைரக்ட் ஹிட். அங்க பேக்க போய் கால்ல தட்டி விட்டு பவுண்டரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். காலை போட்டு தேக்கலனா பேக்க பண்ணிட்டாங்க. நல்ல ஸ்டாப். இஸ் இட் 2. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோ ஏறிங்க. விக்கெட்டுக்கான சான்ஸா போர்டில் பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அம்பையர் டிசிஷன் பார்ப்போம். முடியல 15 அடிக்கிறாங்க. 4th ஓவர் ஸ்டார்ட் பண்ணார் லோகேஷ். தனக்கான செகண்ட் ஓவர் தரையோட தரையை தான் போயிருக்கு. நல்ல ஒரு தடுப்பாளரால் தடுத்து எறிவது. மணி இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஒரு ஓட்டம். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் கேட்ச்க்கான ட்ரை இருந்திருக்கணும். கண்டிப்பாக கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே டைரக்ட் ஹிட்டும் மிஸ் ஆயிருக்கு. டாட் பால் ஸ்டார்ட். இந்த பந்து நேருக்கு நேர் எடுத்தாங்க. சரியான கேப்ல ஓட்டங்கள் எண்ணிக்கை 1. நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் லைன்ல சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் ஒரு ஓட்டம் மட்டுமே. நல்ல ஒரு அப் டு ஏக்கர். இங்க விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆன் பாப்போம். மிஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இங்க சிங்கிள் கிடைக்கும். பேக் டு பேக் சிங்கிள். காலை பொத்துட்டு குயிக்கரா வந்திருக்கு. டாட் பால் அடிச்சு போடப்பட்ட பந்து சரியான கணக்கில் இன்சைட் எட்ஜ் மூலியமா நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். ராஜா தனக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் இன்சைட் எட்ஜ். நல்ல ஸ்டாப். கீப்பர் டாட் பால். நல்லதொரு பந்து அப் டு ஏக்கர்ல நேருக்கு நேரி. நல்லதொரு நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் இங்க சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். மட்டை அடிச்சு போடப்பட்ட பந்து சரியான கணக்கில் கேப்ல. நல்லதொரு மட்டை பண்ணி. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பாப்போம். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். ஒரு ஓட்டம் பெறுகின்றனர். நேருக்கு நேரி. இந்த அடி 6ஆக மாறுமா? சான்ஸ் ஃபார் கேட்சை டிரா பண்ணிருக்காங்க. இஸ் இட் 2. அப் டு ஏக்கர்ல நல்ல ட்ரை கூட கீப்பர். பேக் டு பேக் கேட்சை ட்ரா பண்ணிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர்ல டாப் பேட்ச் மாட்டிருக்காங்க. 23 அடிக்காங்க. 5th ஓவர் ஷாட்னா சந்துரு. தலபாலே நேருக்கு நேரு. ஃபீல்டர் ராஜா. நல்லதொரு மட்டை பண்ணி. ஸ்டாப் கூட ராஜா. சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள். மிகை ஓட்டத்திற்கான வாய்ப்பா இல்லை. நல்லதொரு ஸ்லாட் பண்ணி நேருக்கு நேரு. சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் லைன்ல விக்கெட். நல்லதொரு பிடி. அப்துல்ல பாடி அட்டாக். நல்ல ஸ்டாப். இங்க சிங்கிள் தான் கிடைக்கும். டோனி ஃபேன்ஸ் கேப்டன் கிரால் கூட வந்துட்டாங்க. டாடா மாரிக்கு டாட் பால். ஸ்டோன் குறுக்க கேட்டாங்க. தரையோட போயிருக்கு கேப்ல. நல்ல ஸ்டாப் கூட. எண்ணிக்கை 1 மட்டும். சிங்கிள். அப்போ ஜெயிச்சிருப்பாங்க. நல்ல டேக் அண்ட் விக்கெட். விக்கெட்டா? ஏய் மரிக்காதனே. ஒன் மோர். அப் டேக்கிங் லென்த்ல நேருக்கு நல்ல ஒரு மட்டை பண்ணி 4ஆக மாறுமா? நல்ல ஒரு தடுப்பாளர் தடுத்து எறிவதற்குள் ஒரு ஓட்டம் மட்டும் பெறும் வாய்ப்பு. ஒரு ஓட்டம் பெறுகிறது. லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க சந்துரு. 5 ஓவர். முதல் பாலே நல்ல ஒரு ஸ்லோயர் டாட் பால். கேட்டுக்கொள்கிறோம். உடைச்சு போட்ட பந்து மிஸ் பண்ணிருக்காங்க. பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணிருக்காங்க பவுலர். டாட் பால். டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. விக்கெட்டோட இந்த மேட்சை வின் பண்ணி பூதாம்பூர் முதல் செமிஃபைனலுக்குள்ள தகுதி பெறாங்க.